உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர். இவர் தற்போது அட்லி இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. தற்காலிகமாக இந்த படத்தின் பெயர் தளபதி 63 என அழைக்கப்பட்டு வருது. இந்த படத்தை AGS நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் டிவி நிறுவனம் கைப்பற்றிருக்காங்க. இந்த படத்தில் நயன்தாரா, ஜாக்கி ஷெரப், கதிர், விவேக், யோகி பாபு, டேனியல் பாலாஜி என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. படம் விளையாட்டை மையப்படுத்தி எடுத்துட்டு வர்றதால படத்தின் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. தளபதி விஜய் விளையாட்டு பயிற்சியாளராக நடிச்சிட்டு வராரு. இதற்காக தளபதி உடற்பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. AR ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறாரு. கால்பந்து விளையாட்டை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னையில விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ரசிகர்களும் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று வர்றதால படப்பிடிப்பு சற்று சிரமப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இந்த படப்பிடிப்பு சென்னையில மீண்டும் தொடங்கி இருக்கு. இந்த படத்திற்காக பிரம்மாண்டமாக ஃபுட்பால் ஸ்டேடியம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த செட்டில் அடுத்த 50 நாட்களுக்கு ஷூட்டிங் நடைபெறும் என்று தெரியுது. தற்போது கிடைத்துள்ள தகவல் என்னன்னா, விஜய் ஸ்டேடியத்திற்குள் வரும் காட்சி இன்று படமாக்கப்பட்டதாக தகவல் கிடைச்சிருக்கு. விஜயுடன் விவேக் மற்றும் ஃபுட்பால் டீமும் ஆடிட்டோரியத்துல அமர்ந்துள்ள ரசிகர்களின் கரகோஷத்தோடு உள்ளே வரும் காட்சி காலை படமாக்கப்பட்டிருக்கு. இதில் விஜய் ஒரு ஆஷ் கலர் பேண்ட், வெஸ்ட் ஓவர் கோட்டுடன் கூடிய ஃபார்மல் சூட் அணிந்திருந்ததாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. நாளுக்கு நாள் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரிக்கொண்டே போகுது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விஜயின் பிறந்த நாள் அன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தளபதியின் படங்களுக்கு எப்போதுமே வரவேற்பு வேற லெவல் இருந்துட்டு இருக்கு. எப்படியும் படம் வேற மாதிரி இருக்கும் என நம்பலாம். அட்லி எப்படியும் தளபதியின் கெட்டப்பை தாறுமாறா வச்சிருப்பாரு என நம்பலாம். படத்தின் அப்டேட் வெளிவந்தால் சாதனை படைக்கும். மேலும் புதிய மைல் கல்லை தொடும் என தெரியுது.